Hi students, இந்த வீடியோல நம்ம 12th மேக்ஸ் எக்ஸைஸ் 1.1 ல இருந்து 1.5 டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எவ்வளவு மார்க்ஸ் நம்ம கேட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 65 அண்ட் டைம் நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes. இதுல நாங்க ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா இது 3 மார்க்ஸா கேட்க வாய்ப்பு இருக்க கொஸ்டின் நம்ம 2 மார்க்ஸா கேட்டிருக்கோம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்தவரைக்கும் 2 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேட்கற மாதிரி தான் 1.1 1.2 தான் கேட்க முடியும். ஸோ அதுல நம்ம கொடுத்தாலும் 2-3 சம் வரனால என்ன பண்ணோம்னா 1.3 1.4 1.5 ஒரு மாடல் ஏதாவது கொடுக்கணுக்காக நம்ம அதுல இருக்கிற 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஃப் அஜே இஸ் ஈக்குவல் டு அதாவது அஜே கொடுத்து உங்களுக்கு ஏ இன்வெர்ஸ் கேட்கிற சம் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்னன்னா ஏ கொடுத்து ஏ இன்டூ அஜே அதுக்கப்புறம் அஜே இன்டூ ஏ. சப்போஸ் இது உங்களுக்கு எப்படி போறோம்னு தெரியாதுன்னா ஃபர்ஸ்ட் அஜே கண்டுபிடிச்சுக்கோங்க, வர ஆன்சரை ஏ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் மூலமா. அதே ஸ்டெப் தான் இந்த சைடு. இங்க ஃபர்ஸ்ட் நீங்க அஜே எடுத்துக்கணும், அங்க ஏ எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை தனியா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சு I2 ஐடென்டி மேட்ரிக்ஸ் 2 by 2 ஓட ஐடென்டி மேட்ரிக்ஸ் நம்ம அந்த 1 0 0 1 எடுத்து எல்லாம் இன்ட்டு பண்ணா 3 பேருமே சேமா வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இந்த சம்முக்கு என்ன கொஸ்டின் நீங்க இந்த சம்முக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்குன்னா அஜே கொடுத்துருக்காங்க, நமக்கு ஏ இன்வெர்ஸ் வேணுமா, அப்போ ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜே இன்டூ அஜே. அவ்வளவுதான், உங்களுக்கு போட்டா புரிஞ்சு. ஸோ ஃபைண்ட் மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ நமக்கு இந்த ஒரு மேட்ரிக்ஸ் வேணும். ஸோ இதுல வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னன்னா இது ஏ இது பி இது சிஏ எடுத்துட்டு இதை அந்த சைடு எடுத்துட்டு போயிருவாங்க. உங்களுக்கு எடுத்துட்டு போனா உங்களுக்கு என்ன பி அந்த சைடு போனா பி இன்வெர்ஸ் ஆயிரும். இல்லை அப்படின்னா நம்ம எடுத்துட்டு போற மாதிரி கூட சொல்லாம நம்ம என்ன பண்ண போறோம், எனக்கு இங்க இருக்க பி கேன்சல் ஆகும். அப்ப என்ன பண்ண போறோம்னா போஸ்ட் மல்டிபிள் பை பி இன்வெர்ஸ். அதே தான், அதனால இங்க பி இன்வெர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அப்படியே வந்துட்டீங்கன்னா பை ஃபைன் ரேங்க் பை ரெடியூசிங் டு ரோ எக்லான் ஃபார்ம். அதாவது ரோ எக்லான் ஃபார்ம், அதாவது உங்களுக்கு சொல்ல போனா அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் கொண்டு வரணும். அந்த இது பேர் தான் என்னது, ரோ எக்லான் ஃபார்ம். ஃபைன் த ரேங்க் பை மைனர் மெத்தட். இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தான் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எம் கமா என். இப்போ இதுல என்ன இருக்கு, இது ரோ என்ன, இதோட காலம் என்ன இருக்கு நம்ம போற சம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கோம்னா சால்வ் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன், அப்புறம் சால்வ் பை கிராமர்ஸ் மெத்தட். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சதா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டூ பி. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிங்க, வர ஆன்சர் பின்னா இந்த கான்ஸ்டன்டால நம்ம என்ன பண்ணோம் இன்டூ பண்ணிக்கணும். இதுல பிளஸ் 16 இருக்கு, அந்த சைட் போனா -16, -1 சைட் போச்சுன்னா +7. அடுத்து பார்த்தீங்கன்னா சால்வ் பை கிராமர்ஸ் மெத்தட் இருக்கு. இதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஃபர்ஸ்ட் எத்தனை அன்னோன் இருக்குன்னு பார்க்கணும். 2 அன்னோன் தான். ஸோ அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சா போதும். அப்போ எக்ஸுக்கு என்ன வரும், டெல் எக்ஸ் பை டெல்டா, ஒய்க்கு டெல் ஒய் பை டெல்டா. அது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே எப்படி போறோம்னு தெரியும். இந்த இடத்துல எல்லாம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இப்போ அஜ்ஜியை கொடுத்து இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏ தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்னன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜ்ஜே திருப்பி அட்ஜாயிண்ட் ஆஃப் அஜ்ஜேன்னு வரும். இந்த சம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த எல்லாருமே நிறைய போட்டு பார்த்துருப்பீங்க. இதுல ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாட்டினா ஏ இன்வெர்ஸ் தனியா கண்டுபிடிங்க, ஏ டிரான்ஸ்போஸ் தனியா கண்டுபிடிங்க. அது ரெண்டும் இன்ட்டு பண்ணி இந்த ஆன்சர் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் மறந்துட்டீங்கன்னா. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்டு ஏ பிளஸ் ஒய் இன்டு ஐ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு என்ன வேணும், ஏ இன்வெர்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம் கொடுக்குறப்போ ஒவ்வொன்றா தனித்தனியாக கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் நமக்கு வேணும். இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸால் இன்ட்டு பண்ண போறோம். அப்புறம் இந்த அதே மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம ஐடென்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1 எடுத்து அதை ஒய்யால் இன்ட்டு பண்ணி இது மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் ஆட் பண்றோம். அதில் தனித்தனி டேர்மா எடுத்துக்கோங்க. ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் கான்செப்ட்ல சால்வ் பண்ணா எக்ஸ் கிடைக்கும் ஒய் கிடைக்கும். இந்த ஃபார்மெட் வச்சு தான் நீங்க என்ன பண்ணணும், ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா போஸ்ட் மல்டிபிள், அதாவது இங்க நம்ம ஏ ஸ்கொயர் இருக்குங்களா, அப்போ ப்ரீ மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டு வரணும். நீங்க தனியா ஏ இன்வெர்ஸ் எப்போ போல கண்டுபிடிக்கணும், நீங்க கண்டுபிடிக்காதீங்க. அடுத்து சால்வ் பை காஸ் எலிமினேஷன். ஆக்சுவலி இது வந்து மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. எப்பயாவது 3 மார்க்கா கேட்பாங்க. காஷனுக்கு என்ன பண்ணுவோம், ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எடுத்து ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு Z, அதுக்கப்புறம் அதை வச்சு ஒய், அதை வச்சு எக்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். அடுத்து இது வந்து வேர்ட் ப்ராப்ளம். நான் எந்த மெத்தடில் கேட்டிருக்கோம்னா கிராமர்ஸ் மெத்தடில் போடுங்க அப்படின்னு. இது ஒரு இன்டைரக்ட் வேரியேஷன் சம்னால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா சம்முக்கும் எக்ஸ் மேலே இருக்கப்ப ஆனால் இந்த சம் மட்டும் எக்ஸ் கீழே இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஈஸி, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். அதே மாதிரி ஈஸியாக இருக்க சம். இதுக்கு என்ன மெத்தடில் நீங்கள் போடுற மாதிரி கூட மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன். ஏன் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம்னா உங்களுக்கு எக்ஸைஸ்லேயே அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ பப்ளிக்ல கேட்குறப்ப சைடில் மெத்தட் சொல்லியிருப்பாங்க, கிராமர்ஸா மேட்ரிக்ஸா. அதனால என்னன்னா நீங்கள் என்ன மெத்தடில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி சம் கேட்டிருக்கோம். இது வந்து ஆக்சுவலி ஏன் இதை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது வந்து கால்குலேஷன் கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். எந்த மெத்தட் வேணால் நீங்கள் போட்டுக்கணும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ். இது வந்து என்னன்னா ஏ கொடுத்தாச்சு, இது ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏபிசி வேணும். இந்த சம் கேட்குறப்ப ஆர்த்தோகனலுக்கு என்ன கண்டிஷன், ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் வந்து ஐயா இருக்கும். எடுத்து இன்ட்டு பண்ணிக்கோங்க. இந்த சைடு எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் 1 0 0. நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா இங்கே 1/7 into 1/7 இருக்கும். அதை இன்ட்டு பண்ணுறப்ப 49, அந்த 49 சைடு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் ஈக்குவேட் பண்ணாதான் ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் அது நிறைய பேர் தப்பு பண்ணிடுங்க, அது கரெக்டாக போட்டுக்கோங்க. செகண்ட் சம்மும் உங்களுக்கு ஈஸியான சம் தான். ஃபர்ஸ்ட் ஏபி கண்டுபிடிங்க, பிஏ கண்டுபிடிங்க. அந்த இதை வச்சு நம்ம பி இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ எக்ஸாம்பிள் இந்த சம்முக்கு 1/4 ஆஃப் ஏ வரலாம், இல்லை 1/4 ஆஃப் 1/8 ஆஃப் ஏ. ரெண்டே சம் தான் இருக்கும் உங்களுக்கு. அது பி இன்வெர்ஸ் பதிலாக அப்ளை பண்ணிடுங்க.
அதுக்கப்புறம் சால்வ் பை கிராமர்ஸ் மெத்தட். இதுல என்னன்னா ஏன் ஏன் இந்த சம் நம்ம கொடுத்துருக்கோம்னா எல்லா சம்முக்கு எக்ஸ் ஒய் ஜெட்னு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சம்மில் x1 x2 x3ன்னு இருக்கும். அப்போ இல்லாத டேர்ம் நீங்கள் 0 எடுத்துக்கணும். சரி எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸில் எடுத்தீங்கன்னா எனக்கு என்ன வரும் 1 -1 0. இதில் 2 3 இதில் எல்லாமே இருக்கு. ஆனால் இதில் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம எக்ஸ் ஒய் ஜெட்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா இது எக்ஸாம் ஹாலில் நீங்கள் தப்பு பண்ணுவீங்கக்காக இந்த சம்மை கேட்பாங்க. அப்போ நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும், x1 is equal to del x1 by delta. இதே தான் x2க்கும் இதே தான் x3க்கும். அது கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாய்ஸ் வாக்கிங்லாம் வந்து இது வந்து என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர் பப்ளிக்கில் வரப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க இந்த மாதிரி வர பெரிய சம்லாம். ஸோ இதில் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் இது எக்ஸ் இது ஒய்யா எடுத்து இதில் போய் நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் கொண்டு வந்து அதுலேருந்து ஏபிசி கண்டுபிடிக்கணும். அந்த ஏபிசி இதில் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், திருப்பி இது எக்ஸா எடுத்து நமக்கு 60ங்கிற ஆன்சர் வருதான்னு வந்தால் வில் மீட் இஸ் ஃப்ரெண்ட். அப்புறம் இந்த பான்சமும் கொஞ்சம் பெரிய சம்மாக தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் இப்போ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் பிரைஸ் ஆஃப் கம்யூனிட்டி, இது ஈஸி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ்னு வர இடத்துல உங்க கையில இருந்து நீங்க காசு போட்டு வாங்குறீங்க, அப்ப அந்த இடத்துல மைனஸ். செல்லுன்னு வரப்ப அந்த இடத்துல உங்களுக்கு என்னன்னா பாசிட்டிவ். அவ்வளவுதான். நான் ஒரு வீக் படிக்கிறேன்னா படிச்சோன்னா அப்பவே எனக்கு மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி இருக்கணும், எனக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்பவே கிடைச்சா ஓகேவா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்காக எங்களோட பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கைடு நீங்க வாங்குறப்ப பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துடும். இதில் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கைட் வாங்குறப்ப என்ன ஆயிரும்னா உங்களுக்கு கீ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் கீ கொடுத்துருவோம். அதே மாதிரி இதெல்லாம் சேர்த்து பர்ச்சேஸ் பண்றப்ப மேக்ஸ்க்கான நீங்க வித்தின் 6 ஹவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் தரவு பண்ற மாதிரி ஒரு கான்செப்டுவல் ஒரு பேஸ் பண்ண ஒரு மெட்டீரியலும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுவும் உங்களுக்கு இதெல்லாமே ஃப்ரீயா தான் வரும். ஸோ இந்த கைட் நீங்க ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா saiviraguides.in கூகுளில் சர்ச் பண்ணுங்க. ஸோ வெப் பேஜ் ஓப்பன் ஆகும், அங்க நீங்க கைட் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் 8098850809 இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்றப்ப நான் டெஸ்ட் வீடியோ பார்த்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சம் ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்க அது மூலமாகவும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களோட அட்ரஸ் நீங்க சென்ட் பண்ணிட்டாலே போதும், பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம உடனே நம்ம கொரியர் பண்ணிடலாம். வித்தின் 2 to 3 டேஸ்ல உங்களுக்கு கைட் வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெகுலரா நாங்கள் அந்த வீக் என்ன டெஸ்ட் வைக்க போறோம் அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லிடுவோம். அந்த வீக் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டே இருக்கும். அங்க வந்ததுக்கப்புறம் தான் இங்க நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எது ஓகேவா இருக்கோ அதை நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் நமக்கு கேட்டிருக்கோம். உங்களுக்கு இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டர்ஸ் நம்ம டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களும் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். பார்க்கறப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படிலாம் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கேட்கலாம் கொஸ்டின்ஸ். ஸோ இதை நம்ம போட்டிருக்கிறது கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஸோ டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. கொடுத்த டைமுக்குள்ள முடிச்சிருங்க. அன்டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக்.